உலகம் இன்று ஒரு கையளவுக்கு சுருங்கி போய்விட்டது. தொடர்பு கருவிகள் நாளுக்கு நாள் நிமிடத்திற்கு நிமிடம் பெருகி வருகிற காரணத்தினால் எல்லாரும் தொடர்பு கொள்கிற வாய்ப்பு நிரம்ப வந்திருப்பது என்பது உலகத்தை சுருக்கி இருக்கிறது. அது விஞ்ஞானத்திற்கு கிடைத்த பெருமை. இப்போது ஃபேஸ்புக், முகநூல், ட்விட்டர் என்று எல்லா வழிகள் மூலமாகவும் அவருடைய கருத்தை தெரிவிப்பதற்கு மிக தொடர்ந்து அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இத்தனை நாள் வரை இப்படி ஒரு முகநூலில் என்னை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லது ட்விட்டரில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எனக்கு தோன்றவில்லை. அதற்கு காரணம் இவற்றையெல்லாம் கையாளுகிற அந்த அறிவியல் அறிவு எனக்கு இல்லை என்பதுதான் காரணம். ஆனால் நான் நேற்று என்னுடைய மகன் என்று நான் போற்றுகிற பாலமுருகன் அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை உலகம் முழுக்க தெரிவிப்பதற்கு இந்த 2 வழிகள் இருக்கின்றன என்று சொல்லி எனக்கு இந்த தந்தைக்கு உபதேசம் செய்கிறவரை போல செய்தார். அதனாலே நான் முகநூலில் சேர்ந்திருக்கிறேன். ட்விட்டர் என்கிற அற்புதமான அந்த வாயிலிலும் சேர்ந்திருக்கிறேன். உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களோடும் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மகிழ்ச்சி அடைகிற வண்ணமாகவே தங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு பிற்போக்கானவன் அல்ல. என்னை கடுமையாக வசைபாடினாலும் அதையும் இனிமையாக நான் கருதி எடுத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவம் பெற்றவன். எனக்கு வயது 79 முடிந்தது. எதற்கு மேலும் வைவாரும் வாழ வேண்டும் என்று கருதுகிற மனப்பான்மை எனக்கு வந்திருப்பதனாலே நான் தெரிவிக்கிற பல கருத்துக்கள் பல பேருக்கு ஒப்புதலுடையவையாக இருக்கலாம், ஒவ்வாமை உடையதாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அவற்றை நான் தெரிவிப்பேன். எனக்கு எதிரான விமர்சனங்கள் வருகிற போது அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். காரணம், விமர்சனம் திறனாய்வு என்பது முகம் பார்க்கிற கண்ணாடியைப் போல. நம்முடைய முகத்திலே ஏதாவது அசடை வடிந்தால், அழுக்கு படிந்திருந்தால் நாம் முகத்தை கண்ணாடிகளை பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அதைப்போல் நம்மை விமர்சனம் செய்கிறவர்கள் நம்மை யார் என்று காட்டுகிறார்கள் என்பதற்கு நாம் அதை வரவேற்க வேண்டிய கடமை இருக்கிறது. அப்படி வாழ்க வசமானர்கள் என்று அண்ணா சொன்னதைப் போல நான் அப்படி யாராவது வேண்டுமென்றே என்னை வசம் மாறி பொழுகுவதற்கான யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கருதுகிறேன். அப்படி யாராவது இருந்தால் அதையும் மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.